எஸ்ஏ கலை அறிவியல் கல்லூரியில் நடக்கின்ற பட்டமளிப்பு விழாவில் இங்கு தலைமை ஏற்று தலைமையுரையாற்றிய மதிப்பிற்குரிய திரு கோபிநாத் அவர்களே, இந்த கல்லூரியின் தாளாளர் மதிப்பிற்குரிய திரு வெங்கடேஷ் அவர்களே, இந்த நிகழ்வில் வருகை புரிந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரி நிர்வாகத்தை சார்ந்த பெரியோர்களே, இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களே, இயக்குனர் அவர்களே, பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெறப் போகின்றவர்களை இங்கே அறிமுகப்படுத்துகின்ற பேராசிரியர் பெருமக்களே, இன்று பட்டம் பெறுகின்ற இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் மிகுந்த மகிழ்ச்சியான நாள். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான நாள். 1000 பட்டங்கள் பெற்றாலும் முதலில் பெறுகிற பட்டம் முக்கியமானது. அதுவே பின்னர் பெறுகின்ற அனைத்து பட்டங்களுக்கும் அடித்தளமாக இருப்பது. ஒரு குழந்தை ஒலிம்பிக்கிலே ஓடி பதக்கங்கள் பெற்றாலும் அந்த தாய்க்கு முதல் முறையாக அந்த குழந்தை தவழ்வதிலிருந்து நின்றது மட்டுமே நினைவுக்கு வரும். அதுதான் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும். அதை போல இன்று நீங்கள் பெறவிருக்கின்ற இந்த பட்டம் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பட்டம், ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்த்து பார்த்து உருவாக்கி நீங்கள் பட்டம் பெறப் போகிறீர்கள் என்பதை நினைத்து புலகாங்கிதம் அடைந்து இங்கே வருகை புரிந்து அதை கண்ணார காண வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற உங்கள் பெற்றோர்களுக்கும் எனக்கு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் சிந்திய வியர்வையாலும் அவர்களுடைய இரத்தத்தாலும் நீங்கள் பெறப்போகின்ற பட்டம் நிகழ்ந்திருக்கிறது, விளைந்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். நீங்கள் அனைவரும் எவ்வாறு படிக்க வேண்டும், எவ்வாறு தேர்வு எழுத வேண்டும் என்பதை இந்த 3 ஆண்டுகளாக உங்களுக்கு கற்பித்து நீங்கள் இந்த பட்டம் பெறப் போவதை பூரிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்டமைப்புகள் அழகாக இருந்தாலும், கட்டழகோடு கட்டடங்கள் இருந்தாலும் அவற்றால் மட்டுமே ஒரு கல்வி சிறந்து விடாது. அங்கே பேராசிரியர்கள் எவ்வாறு பாடம் நடத்துகிறார்கள், மாணவர்களை எப்படி உருவாக்குகிறார்கள், அவருடைய உள்ளங்களில் இருக்கின்ற கேள்விகளை எப்படி வெளியே கொண்டு வருகிறார்கள், படிப்பதற்கு எப்படி தூண்டுகிறார்கள், வெளியே தேடுவதற்கு எவ்வாறு அவர்கள் வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பவற்றை பொறுத்துத்தான் உங்களுடைய கல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. நான் இந்த கல்லூரியில் இருக்கிற கட்டமைப்பு வசதிகளை பார்த்தேன். அவை அனைத்தும் அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறைந்த காலத்தில் நிறைய மாணவர்கள் இங்கே படிப்பது இந்த கல்லூரி இந்த பக்கத்தில் எத்தகைய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதாக இருக்கிறது. இவை அனைத்தும் இருந்தாலும் இன்று நீங்கள் பட்டம் பெறுவது உங்கள் முயற்சியால், உழைப்பால், இந்த 3 ஆண்டுகள் இடைவிடாமல் நீங்கள் படித்ததால், பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே நீங்கள் கல்வியை தொடர்ந்ததால், எப்படியும் நாம் பட்டம் பெற வேண்டும் என்ற வைராகியத்தால் என்பதால் நீங்கள் இந்த நாளில் பெருமிதப்படலாம். உங்களை நீங்களே முதுகில் தட்டி கொடுத்துக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இங்கே பேசிய போது உங்கள் கல்லூரியுடைய தாளாளர் இதோடு கல்வி நிறைவு பெற்று வருகிறது என்று நினைத்து விடாதீர்கள், இனிதான் கல்வி தொடங்கப் போகிறது என்று சொன்னார். பளபளக்கின்ற முகத்தோடு பட்டம் பெறுகிறோம் என்பதற்காக நீங்கள் பட்டொளி வீசுகின்ற அந்த புன்னகையோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். கல்வி முடிந்து விட்டது, நிறைவு பெற்று விட்டது, கல்லூரியிலே இனி சேர வேண்டியதில்லை, இனிமேலும் நாம் படிக்க வேண்டியதில்லை என்கின்ற நிம்மதி பெருமூச்சோடு நாம் ஏறத்தாழ 17 ஆண்டுகள் மழலையர் வகுப்பிலிருந்து படித்து விட்டோம், இனிமேலும் படிப்பதா என்று தாளாளர் சொன்னபோது சிலர் பெருமூச்சு விடுவதை என்னுடைய காதுகள் கேட்டுவிட்டன. நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இதனால் வரை நீங்கள் பெற்றது பட்டத்துக்கான அறிவு, இனிமேல் பெறப்போவதுதான் பட்டறிவு. இந்த கல்லூரி வளாகத்தில் இருந்து வெளியே போகிற போது நீங்கள் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு நிகழ்வில் இருந்தும் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். நுணுக்கமாக கற்றுக்கொள்பவர்கள் தான் நுழைவுலத்தோடு இருக்கிறார்கள். நீங்கள் யாருடன் பேசினாலும் அவர்களிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும்.
அப்படி கற்கிற போதுதான் உங்களுடைய வாழ்க்கை முடிவு பெறும். கல்வி என்பது நீங்கள் பெறுகிற சான்றிதழை சரிபார்ப்பதோடு முடிந்து விடுவதில்லை. அது ஒரு தொடக்கம் தான். ஏனென்றால் நீங்கள் இதுவரை தவழ்ந்திருக்கிறீர்கள், இனிமேல் தான் ஓடப் போகிறீர்கள். இதுவரை நீங்கள் மழலையிலே பேசியிருக்கிறீர்கள், இனிமேல் தான் சொற்பொழிவு ஆற்றப் போகிறீர்கள். இதுவரை நீங்கள் ஒத்திகை பார்த்திருக்கிறீர்கள், இனிமேல் தான் நீங்கள் முக்கியமான காட்சியிலே தோன்றப் போகிறீர்கள். இதை மனத்திலே வைத்துக் கொண்டு கல்வி என்பது வாழ்நாள் வழி தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒன்று என்பதை இதயத்திலே பதிவு செய்து கொண்டு நீங்கள் முயற்சி செய்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை ஏற்றிக் கொள்ளுங்கள். உலகத்திலே கல்வியை யாரெல்லாம் தொடர்ந்திருக்கிறார்களோ, கடைசி நொடி வரை படித்திருக்கிறார்களோ, அவர்கள்தான் சரித்திரத்தை படைத்திருக்கிறார்கள். போர்க்களத்திலே நின்று கொண்டு போர்க்களம் நிகழ்கிற போது கத்தியை வீசிவிட்டு இளைப்பாறுகிற போது கூட புத்தகத்தை புரட்டி பார்த்து தன்னை மேம்படுத்திக் கொண்ட மார்க்கஸ் செரிலஸ் போன்ற மாமனிதர்கள் வாழ்ந்த நாடில் கடைசி காலத்தில் தூக்கிலே தொங்கப் போகிறோம் என்கின்ற நிலையில் கூட ஒரு புத்தகத்தை விரித்து பிடித்த பகத்சிங் வாழ்ந்த நாடு இது. இவற்றையெல்லாம் மனத்திலே வைத்துக் கொண்டு கல்வியை இறுதி வரை பெற வேண்டும் என்பதையும், இந்த பட்டம் என்பது உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு நிகழ்வுதானே தவிர இதுவே முடிவுரை அல்ல, இது வரவேற்புரைதான். இந்த வரவேற்புரையிலேயே நீங்கள் வாடி வதங்கிவிடக் கூடாது. இதை நீங்கள் இறுதி வரை செல்வதற்கு ஒப்பந்தமாக கருதி கொண்டு இந்த நாளிலே இன்னும் அழுத்தமாக, இன்னும் திடமாக, இன்னும் உறுதியாக, இன்னும் உற்சாகமாக நான் படிப்பேன் என்று முடிவு செய்து கொள்ள வேண்டும். இங்கே பட்டம் பெறுகிற இளைஞர்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். வாழ்க்கை என்பது ஒரு வரமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரத்தை எப்படி நாம் பயன்படுத்த போகிறோம் என்பதுதான் முக்கியம். பல பேர் வரத்தையே சாபமாக ஆக்கிக் கொள்கின்ற அளவிற்கு வீரியம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கையிலே அமுத சர்வையை கொடுத்தால் கூட அதை பிச்சை பாத்திரமாக ஆக்கிக் கொள்ளுகின்றவர்களாக இருக்கிறார்கள். சிலருடைய கைகளிலே நீங்கள் பட்டத்தறியை கொடுத்தால் கூட அதை கைப்பிடிக்கிற துணியாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழ வேண்டும் என்றால் எல்லா விதங்களிலும் உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சமூக நுண்ணறிவு இருந்தால்தான் இந்த உலகத்திலே நீங்கள் அனைவரோடும் பழகி ஒரு தலைமை பண்பை வளர்த்து கொள்ள முடியும். கம்பராமாயணத்திலே ராமனை பற்றிய ஒரு வரியை சீதை சொல்வதைப் போல வரும். ஒரு பகல் பழகினால் உயிரையும் ஈவரால் என்று. ஒரே ஒரு நாள் பழகினால் கூட ராமனுக்காக உயிரையே கொடுப்பதற்கு எல்லோரும் தயாராக இருப்பார்கள் என்பதுதான் அந்த அற்புதமான வரி. அதை போல உங்களிடம் 5 நிமிடங்கள் பழகினால் கூட ஒருவருடைய இதயத்தை ஈர்த்து விடுகின்ற அளவிற்கு ஈரம் படைத்தவர்களாக, அவருடைய மனத்திலே பதிந்து விடுகின்ற அளவிற்கு நுட்பம் மிகுந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் செல்லுகிற பணியில் எல்லாம் உங்களோடு சேர்கிறவர்கள் இவரோடு பணியாற்ற மாட்டோமா என்று காத்திருக்க வேண்டும் என்கின்ற நிலைமையை நீங்கள் உங்கள் பழக்கத்தால் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய இளைஞர்கள் எங்களை விட நுண்ணறிவு பெற்றவர்கள். இந்த மேடையிலே இருக்கிற அத்தனை பேரை விட இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் ஆற்றல் பெற்றவர்கள். எங்களை தெரிந்ததை விட நீங்கள் அதிகம் தெரிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கருவிகளை இயக்க தெரியும். உங்களுடைய நுண்ணறிவு வேகத்திலே செல்கிறது. நாங்கள் சென்றது காளைகளின் வேகத்தில் என்றால் நீங்கள் குதிரைகளின் வேகத்தில் செல்கிறீர்கள். நாங்கள் கார்களின் வேகத்தில் சென்றோம் என்றால் நீங்கள் விமானத்தின் வேகத்தில் செல்கிறீர்கள். இத்தகைய நுண்ணறிவை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா என்பதுதான் கேள்வி. அதுதான் நான் உங்களிடம் சொல்கின்ற ஓர் அறிவுரையாக இருக்க முடியும். தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு சிறப்பான கத்தியாக இருந்தாலும் தினமும் பயன்படுத்தாவிட்டால் துரியேறி போய்விடும். எவ்வளவு அழகான வீணையாக இருந்தாலும் தினமும் மீட்டாவிட்டால் அது நரம்புகள் தளர்ந்து போய்விடும். எவ்வளவு நல்ல புல்லாங்குழலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து வாசிக்காவிட்டால் அது தூர்ந்து போய்விடும். அதனால் அறிவை பயன்படுத்தத்தான் அது மேன்மைப்படும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் உங்களுடைய உணர்ச்சி மேலாண்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்றைய இளைஞர்கள் ஒரு தென்றலுக்கே ஒடிந்து போகிற கொடியை போல இருக்கிறார்கள். பெற்றோர் ஏதாவது சொன்னால் கூட கோபித்துக் கொள்ளுகிறார்கள். மற்றோர் ஏதாவது சொன்னால் மனமுடைந்து போகிறார்கள். வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு கூட தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் படித்து விட்டீர்கள், பட்டம் பெற்று விட்டீர்கள், பணிக்கு செல்ல போகிறீர்கள். அங்கே உங்களுக்கு பளபளக்கின்ற ரத்தன கம்பளம் வரவேற்கும் என்று நினைக்காதீர்கள். வாழ்க்கை என்பது கல்லும் முள்ளும் கலந்த பாதை என்கிற காரணத்தால் உங்கள் கால்களிலே ரத்தம் வழிகிற நிலைமை ஏற்பட்டால் கூட
பொருட்படுத்தாமல் வழியை தாங்கிக் கொண்டு வீடு நடை போடுகின்ற வைராகியத்தை வளர்த்து கொண்டால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற முடியும் என்கின்ற ஒரே காரணத்தால் உணர்ச்சி மேலாண்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் அதற்கு கவலைப்படாமல் அதை எதிர்கொள்கின்ற திண்மையோடு நீங்கள் போராட வேண்டும். எதற்கெடுத்தாலும் கண்களை கசக்கிக் கொள்வதற்காக அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது போராட்டங்களும் எதிர்ப்புகளை சமாளிக்கின்ற திறனும் மற்ற இடங்களில் நாம் திடமாக நிற்பதும் தான் என்பதை உணர்ந்து கொண்டு இது போன்ற போராட்டங்களில் நீங்கள் திடமாக இருப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள். எல்லா இடங்களிலும் பூங்கொத்துகள் உங்களுக்கு வராது. சில நேரங்களில் புயற்காற்று வீசும். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்து போவது கிடைக்காமல் போகலாம். நீங்கள் புன்னகையை எதிர்பார்த்து போனால் ஒரு கோப கடல் வீச்சு கண்களிலே தெரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவற்றையும் எதிர்கொள்ள பழகுங்கள். உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் செல்கின்ற பணியிலே தொடக்கத்திலேயே அனைவரும் உங்களை வரவேற்று மாலைகளை தருவார்கள் என்றோ பொன்னாடைகளை தருவார்களோ என்று எதிர்பார்க்காதீர்கள். நான் வேளாண் அதிகாரியாக சென்ற போது இதுபோல ஒரு பொன்னாடையை இந்த மேடையிலே அளித்ததைப் போல எனக்கு பின்னால் அளிப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் காலம் அந்த பொன்னாடையை அளித்ததற்கு காரணம் எத்தனையோ இன்னல்களை நான் சமாளித்து வந்திருக்கின்றேன். என்னை உதாசீனப்படுத்தியவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் உதாசீனப்படுத்துகிற போதெல்லாம் உற்சாகம் அடைந்திருக்கிறேன். அவர்கள் தட்டி கழிப்பதையே தட்டி கொடுப்பதாக நான் நினைத்திருக்கிறேன். அவர்கள் ஏளனம் செய்வதையே நான் ஏற்றம் என்று கருதியிருக்கிறேன். அவர்களின் சொற்களில் நான் சுடுவது போல இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்ட காரணத்தால் தான் இந்த பட்டமளிப்பு விழாவில் உங்களோடு பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே உங்கள் உணர்ச்சி மேலாண்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து முக்கியமானது, இதனால் வரை உங்கள் பெற்றோர் அரும்பாடுபட்டு வளர்த்தார்கள். அவர்கள் உங்களை கீழே இறக்கிவிட்ட காலத்தில் இருந்தாலும் மனத்திலே தாங்கிக் கொண்டு இருந்தார்கள். அவர்கள் இன்னமும் உங்களை மடியில் வைத்திருப்பதைப் போலத்தான் மானசீகமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். இனிமேலாவது உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் சுமையாக இல்லாமல் உடனடியாக ஒரு பணியில் சேருங்கள். பணி எந்த பணியாக இருந்தாலும் சரி, பணியினால் கௌரவம் இல்லை, நாம் செய்கிற விதத்தினால் தான் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நாம் சாதாரணமான பணியை செய்தால் கூட அதை நாம் செய்கிற விதத்தால் மகத்துவம் சேர்த்து விட முடியும் என்பதை உணருங்கள். தொடக்கத்தில் ஒரு பணியில் சேர்ந்தால்தான் அனுபவங்களை நீங்கள் உறிஞ்சிக் கொள்ள முடியும். அந்த பணியிலே நீங்கள் ஓர் ஊதியத்தை பெற்றால் பிறகு மேலே செல்வதற்கான கல்வியை பெறவும் போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். நான் கல்லூரியிலே படித்து வெளியே வருகிற போது நிறைய கனவுகளோடு மற்ற மாணவர்கள் இருந்தார்கள். ஆனால் நான் நினைத்தேன், இனிமேலும் பெற்றோருக்கு சுமையாக இருக்கக்கூடாது. உடனடியாக ஒரு பணியிலே சேர்ந்து நான் பணியாற்ற வேண்டும் என்று எண்ணினேன். வேளாண் அலுவலராக நான் பணியிலே சேர்ந்தேன். தாயக்கோட்டை என்கிற இடத்தில் நான் பணியில் சேர்ந்த போது ஒரு செய்தித்தாளுக்கு கூட ஒரு வாரம் காத்திருக்க வேண்டும் என்கின்ற நிலைமை இருந்தது. ஆங்கில செய்தித்தாள் வருவது அரிதாக இருந்த காலத்தில் ஒரு வாரம் கழித்துத்தான் எனக்கு அது தினமும் வர தொடங்கியது. அங்குதான் நான் குடிமைப்பணி தேர்வுகளுக்கு படித்தேன். ஆனால் வருமானம் கிடைத்த காரணத்தால் நான் தொடர்ந்து படிக்க ஏதுவாக இருந்தது. போட்டித் தேர்வுக்கான புத்தகங்களை வாங்கினேன், அதற்கான கட்டுரைகளை வாங்கினேன். அதற்காக தேடி தேடி போய் நான் பலரை சந்தித்தேன். வினா வங்கிகளை வாங்கினேன், படிக்க தொடங்கினேன். என் கையிலே பணம் இருந்த காரணத்தால் யாரிடமும் சென்று நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையிலிருந்து மாலை வரை பணியாற்றிவிட்டு என்னுடைய விடுதிக்கு வந்து இரவெல்லாம் படிப்பேன், 2 மணி வரை படிப்பேன். நான் என்னுடைய விடிகளையே விளக்காக்கி கொண்டு பல நேரம் படித்த காரணத்தால் முதல் முறையிலேயே தேர்வாகி இந்திய வருமான வரி பணிக்கு சென்றேன். 2ஆம் முறை இந்திய ஆட்சி பணிக்கு சென்றேன். இதை நான் கூறுவதற்கு காரணம், நீங்கள் நல்ல பணியில் தான் சேர வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்காதீர்கள். காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. ஒவ்வொரு பணியிலும் நீங்கள் பெறுகிற அனுபவம் உங்களை பட்டை தீட்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது முக்கியமானது, கையிலே பணம் வருகிற போதுதான் பலருடைய வாழ்க்கை திசை மாறி போகிறது. இதனால் வரை பெற்றோரை எதிர்பார்த்தோம், அவர்கள் தந்தார்கள், செலவழித்தோம், இனி நாமே சம்பாதிக்கிறோம், விருப்பம் போல இருக்கலாம் என்று உங்கள் வாழ்க்கையில் தவறான பழக்கங்களுக்கு ஆளாகி விடாதீர்கள். நான் எண்ணத்தோரை சந்திருக்கிறேன். படிக்கின்ற வரை அவர்கள் பத்திரமாக இருப்பார்கள், பட்டு துணியை போல இருப்பார்கள். பிறகு அவர்கள் பணிக்கு சென்றதும் தேவையில்லாத சிநேகத்தோடு இணைந்து தங்கள் வாழ்க்கையை பாழாக்கி கொள்வார்கள். கசங்கிய தாளாக விழுந்து விடுவார்கள், கிடிந்த துணியாக இறங்கி விடுவார்கள்.
அவருடைய வாழ்க்கை பாழாவதை நான் என்னுடைய கண்களால் பார்த்திருக்கிறேன். அதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சம்பாதிக்கின்ற போது அதை சேமித்து வையுங்கள். எந்த காரணம் கொண்டும் வாழ்க்கையில் எந்த தீய பழக்கத்திற்கும் ஆளாகி விடாதீர்கள். நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்வதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிற பருவம் இது. இன்று பல இளைஞர்கள் பெற்றோர் சொல்வதை விட்டுவிட்டு நண்பர்கள் சொல்வதுதான் சரி என்று நினைக்கிறார்கள். அந்த மனப்பான்மையில் இருந்து நீங்கள் விலகி உங்கள் நண்பர்கள் சொல்வது சரியாக இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையை கேளிக்கையாக நினைப்பவர்களாக இருக்கலாம். எந்த நண்பன் உங்களை மேம்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறானோ, எந்த நண்பன் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறானோ, உங்களை விட அறிவாற்றலில் உயர்ந்து இருக்கிறானோ, பழக்கங்களில் மேலோங்கி இருக்கிறானோ, அப்படிப்பட்ட ஒரு நண்பனை நீங்கள் பெற்றால்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பணியிடத்திலே நான் பெற்ற நண்பர்களின் காரணமாகத்தான் ஒரு இந்திய ஆட்சி பணியாளராக என்னால் வர முடிந்தது. அவ்வாறு நான் பணி செய்கிற போதும் நேர்மையான அதிகாரிகளை நான் நண்பர்களாக பெற்றதனால்தான் இறுதி வரை ஒரு சின்ன கரும்புள்ளி கூட என்னுடைய வாழ்க்கையில் விழாமல் ஓய்வு பெற முடிந்தது. நான் யாருடன் சேர்ந்தேனோ அவர்கள் படைப்பு திறனோடு இருந்ததால் தான் பல புத்தகங்கள் எழுத முடிந்தது. அவர்கள் எல்லாம் அறிவை தேடுபவர்களாக இருந்த காரணத்தால் தான் நான் மேற்கொண்டு படிக்க முடிந்தது. அதனால் எல்லா வகைகளிலும் உங்களுடன் மேம்பட்டவர்களிடம் நீங்கள் நட்பை கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமானது, எந்த பணியிலே சென்றாலும் சரி, இங்கே உங்கள் முதல்வர் கூறியதைப் போல, திரு கோபிநாத் அவர்கள் கூறியதைப் போல, சமூகத்திற்கு பணியாற்றுவதற்கு இது ஒரு சாளரம் என்று கருதி கொள்ளுங்கள். நீங்கள் ஆசிரியர் பணிக்கு சென்றால் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுங்கள். இரவு பகலாக புத்தகங்களை படித்து உங்கள் மாணவர்களுக்கு புதியவற்றை சொல்லிக் கொடுங்கள். ஆசிரியர் என்பவர் சொல்லிக் கொடுப்பவர் மட்டுமல்ல, தேட வைப்பவர். மாணவனாக தேட வேண்டும். அப்போதுதான் கல்வி முற்று பெறுகிறது. நாம் கற்றுக் கொடுப்பதை கிளிப்பிள்ளையை போல சொல்வதனால் கல்வி முற்று பெறாது. மாறாக மாணவனே தேடி புதிய புத்தகங்களை படிக்க வேண்டும். அவற்றில் இருப்பவற்றை எல்லாம் உள்வாங்க வேண்டும். அவனாக புதியவற்றை படைக்க வேண்டும். அப்போதுதான் கல்வி என்பது முழுமை பெறுகிறது. நீங்கள் அரசு பணிக்கு சென்றால் ஒன்றை புரிந்து கொள், எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, அங்கே ஒரு ஏழையின் கண்ணீர் தான் ஒரு கோப்பாக வருகிறது. ஒரு அவளையின் கவலைதான் உங்களிடம் வருகிறது, ஒரு மனுவாக வருகிறது. ஒரு துயரப்பட்டவனின் தொல்லைதான் உங்களுக்கு கோப்புகளாக வருகின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் மிகுந்த மனிதாபின மாயனத்தோடு படித்து அவற்றில் தீர்வு எழுதுங்கள். நீங்கள் அலுவலக பணிக்கு சென்றால், இப்படி ஓர் அலுவலகர் இந்த பகுதியில் பணியாற்றியதே இல்லை என்று மற்றவர்கள் பாராட்டுகிறவாறு பணியாற்றுங்கள். இன்னும் அதிகம் படிக்க விரும்புபவர்கள் உங்களுக்கு விருப்பமான படிப்பை தேர்ந்தெடுங்கள். அதில் ஆழமாக படியுங்கள். எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, அதிலே நீங்கள் உச்சத்தை தொட்டால் இந்த உலகம் உங்களை உச்சி முகரும் என்பதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். நீங்கள் அறிவியலை படித்தாலும் சரி, கலையை படித்தாலும் சரி, தொழில்நுட்பத்தை படித்தாலும் சரி, அதில் முழுமையை பெற்று இந்த துறையில் இவர்தான் நிபுணர் என்கின்ற பெயரை பெற்றால் இந்த உலகம் உங்கள் பின்னால் ஓடி வருவதற்கு தயாராக இருக்கும் என்பதனால் அதை முழுமையாக படியுங்கள். அரைகுறையாக படிக்காது. முழுமையாக படிக்கிற போதுதான் அது உங்களுக்கு தேவையான அந்த மதிப்பை பெற்று தரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, இங்கே சிலர் நிச்சயமாக இந்த படிப்பை முடித்து 3-4 ஆண்டுகளில் திருமணம் செய்து கொள்வீர்கள். அவ்வாறு திருமணம் செய்து கொள்ளுகிற போது உங்கள் மனத்திற்கு ஒத்த, உங்களைப் போல வாழ்க்கையை நுகர்கின்ற ஒருவரை திருமணம் செய்து கொள்ளு. எந்த காரணத்திற்காகவும் அவசரப்பட்டு முடிவெடுத்து விடுவாது. பலருடைய வாழ்க்கை அவசரப்பட்டு திருமணத்தில் முடிவெடுப்பதால் பாதியிலேயே அருந்து தொங்குவதை நான் பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, சரியான வாழ்க்கை துணை அமைந்தால் நீங்கள் இன்னும் உயரத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். எனவே இவற்றையெல்லாம் மனத்தில் வைத்து இங்கே வந்திருக்கின்ற இன்று பட்டம் பெறுகின்ற இளைஞர்கள் இதயத்திலே ஏற்றிக்கொண்டு எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் அரும்பணி ஆற்ற வேண்டும். உங்கள் பெயர் சரித்திரத்திலே இடம்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டம் பெறுகிற நாளில் உங்களுக்காக இரவு பகலாக படித்து குறிப்புகளை தயாரித்து நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வகுப்பிலே பல மணி நேரம் பாடம் எடுத்து உங்களை உருவாக்கிய பேராசிரியர் பெருமக்களை எல்லாம் நன்றியோடு நினைந்து கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோருக்கு மானசீகமாக நன்றி சொல்லுங்கள்.
அவர்களுக்கு நன்றியை நீங்கள் ஒற்றை வரிகளால் சொல்ல முடியாது. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் அவர்களுக்கு செலுத்துகிற நன்றி. நன்றியை சொற்களால் சொல்வது பெரிதல்ல, ஆனால் அதை இதயத்தில் ஏந்தி கொண்டு உங்களுடைய செய்கைகளின் மூலம், நடத்தைகளின் மூலம் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதுதான் மாபெரும் நன்றியாக இருக்க முடியும் என்று கூறி உங்களை வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.